ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்பதால் தேர்தல் நெருங்க அங்க பரபரப்பு அதிகமாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் 18 அன்று தொடங்கி செப்டம்பர் 25, அக்டோபர் 1 என்று 3 கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடப்பதால் யார் பக்கம் வெற்றி தோல்வி இருக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜம்மு காஷ்மீரின் முக்கிய பிராந்திய கட்சிகளான ஓமர் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சிக்கும் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் முக்கியமான தேர்தலாக மாறி போயிருக்கிறது. ஓமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி என்ற இரு தலைவர்களும் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தனர். இதனால் இத்தேர்தலில் கட்சியின் செல்வாக்கை நிலைநாட்ட 2 தலைவர்களும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் வரையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்ற உறுதி எடுத்திருந்த ஓமர் அப்துல்லா தன் பிடியிலிருந்து இறங்கி வந்து இத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு எட்டப்பட்டு காங்கிரஸ் 32 தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சி 51 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரசும் 19 விழுக்காடுகளுக்கு மேல் வாக்குகளை பெற்றிருப்பதால் ஆட்சி அமைக்க காங்கிரசின் உதவி தேவை என்பதை உணர்ந்தே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது தேசிய மாநாட்டு கட்சி. சமீபத்தில் கட்சி தொண்டர்களிடம் பேசிய ஓமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரின் நலனே கட்சிக்கு முக்கியம் என்றும் இதனால் தேசிய மாநாட்டு கட்சி பலமாக இருக்கும் சில தொகுதிகளையும் கூட காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 2015 ஆண்டுக்கு பிறகு தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியை பிடிக்கவில்லை என்பதால் இத்தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறது தேசிய மாநாட்டு கட்சி. அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் 2 தொகுதிகளில் வென்றிருப்பது தேசிய மாநாட்டு கட்சிக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறது. இன்னொரு புறம் மெஹபூபா முஃப்தி இத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக அவருடைய மகள் இல்டிஜா முஃப்தியை தேர்தலில் முன்னிறுத்த திட்டமிட்டிருக்கிறார். முஃப்தி குடும்பத்தில் இன்று 3வது தலைமுறை அரசியல்வாதியாக களத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இல்டிஜா முஃப்தி. பிஜ்பெஹாரா தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவரது தாத்தா முஃப்தி முகமது சயீத் மற்றும் தாயார் மெஹபூபா முஃப்தி இருவரும் இந்த தொகுதியில் தான் தங்கள் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார்கள் என்பதால் இந்த தொகுதியிலேயே இல்டிஜாவும் முதல் முறையாக போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. இதனால் இங்கு 1999 ஆண்டு தொடங்கி 2014 வரை தொடர்ந்து மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டு வந்த அப்துல் ரஹ்மான் வீரிக்கு இம்முறை வேறு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மக்கள் ஜனநாயக கட்சி எந்த முக்கிய கட்சியுடன் கூட்டணி சேராமல் இத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தங்கள் கட்சியை கிங் மேக்கராக உருவெடுக்கும் என்று நம்புகிறது மக்கள் ஜனநாயக கட்சி. இப்படி மாநிலத்தின் 2 பிராந்திய கட்சிகளும் இத்தேர்தலை முக்கியமாக பார்ப்பதால் தேர்தலின் முடிவுகள் யார் பக்கம் இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது.